ஹாய் கைஸ், இனி நம்ம மூவியில் த ட்ரெஸ்ஸர் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. 1983 வருஷத்துலேயே இந்த படம் வெளிவந்துருச்சு. இப்போ தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். திரையுலகில் ஒரு சூப்பர் ஸ்டார், நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிகர். அந்த நடிகருக்கு தான் நம்ம ஹீரோ இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மேக்கப் பண்ணி விடுற மாதிரி மேக்கப் மேன் ட்ரெஸ்ஸர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவியில் இருக்கார். அவருக்கு தேவையானதை இவர் தான் செய்யணும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு பிஏ மாதிரி இருக்கார். ஆனால் அந்த நடிகர் வந்து கோபக்காரர். ஒரு சின்ன தப்புன்னா கூட மூடு அப்செட் ஆனால் கூட கண்டபடி பேசுவார். அந்தளவுக்கான ஒரு கர்வம் பிடிச்ச ஒரு நடிகர். இந்த நடிகர் விட்டு இழந்துடலாம், ஆனால் இருந்தாலும் ஒரு சேலஞ்சாக இவர்கிட்ட எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி இவர்கிட்ட வேலைக்கு இருந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருந்துகிட்ருக்காரு. அவர் ரெண்டுத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ அந்த பிரச்சனைலாம் என்ன, அதையும் தானே நம்ம ஹீரோ எப்படி அந்த நடிகரை சரி பண்ணார், இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம ஹீரோ, அந்த நடிகர், ஈகோ பிடிச்ச நடிகர், இது ரெண்டுத்தோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பார்க்கும்போது நமக்கே ஒரு இடத்துல கோவம் வரும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த நடிகர் நடந்துக்குவார். அதை விட நம்ம ஹீரோவை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபப்படுவோம். ஏன்னா அந்தளவுக்கு ஹீரோடைய கேரக்டர் இருக்குது. நல்லாயிருக்கு. ரெண்டு பேர்த்துடைய அந்த ஸ்க்ரீன் பிளே, இவர் கோவப்படுறது, ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறது, உடனே நம்ம ஹீரோ தாங்கிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அந்த எமோஷனல் ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஒரு சில காமெடியில் இருக்கும், அதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு சிலப்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துலேயே இந்த மாதிரி ஒரு படமா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு பிஜிஎமும் அந்த சினிமோட்டோகிராஃபி நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில போர்ஷன் கொஞ்சம் லேக் அடிக்குதுங்க. ஏன்னா அந்த காலத்தை படம் ஒரு டப்பிங் பண்ணி விட்ருக்காங்க. அதனால் ஒரு சில போர்ஷன் கரைஞ்சாக இருக்குது. இது தேவையான குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ட்விஸ்ட் எண்டிங்கில் ஒன்றுமே இல்லை. இவங்க ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. காட்சிகளும் குறைவாக இருக்குது. பேச 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 நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அது செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் வரைக்குமே பயங்கரமாக பேச்சாலேயே வட சுட்டுவிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.